எனக்கு தெரியும் ராமா, நீ வன வாழ்க்கையை வாழ முடிவெடுத்து விட்டாய். அதனால்தான் வனத்தில் கிடைக்கும் உணவுகளை கொண்டு வந்துள்ளேன். அவள் எப்பொழுது இங்கிருந்து சென்றாலோ அப்பொழுது இருந்து நீ உணவு உண்ணாமல் இருக்கிறாய். அது உணவுகளை பொறுத்து அல்ல அம்மா, பசியை பொறுத்து. எனக்கு பசிக்கவில்லை. சாப்பிடு மகளே. என் கணவர் உணவருந்தி இருப்பாரோ இல்லையோ? நீ ஒருவருக்கு மனைவி மட்டுமல்ல, பிள்ளைக்கு தாய். இப்போது உனக்கு இருக்கும் முதல் கடமை உன் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு ஊட்டச்சத்து அளிப்பது. தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனவலியால் நிச்சயம் உணவை சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ராமா, உனக்காக இல்லை என்றாலும் அவளுக்காகவாவது சாப்பிடு. நீ இங்கு உணவை சாப்பிடும் வரையில் அவளும் உணவை சாப்பிடவே மாட்டாள். குருமாதா கூறியதும் சரிதான். அயோத்தியின் எதிர்காலத்தை வளர்க்கும் கடமையும் நமக்குள்ளது. இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் என்னால் எடுத்துக்கொள்ள